கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா ஜெபமே ஜெயம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஜெயம் மிக முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி உலகத்தை நம்ம ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், சோதனையை ஜெயிக்கணும், எல்லாத்த காட்டிலும் பிசாசை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்க முடியும்? நம்முடைய மாம்ச பலத்தினால பிசாசை ஜெயிக்க முடியுமா? நம்முடைய மாம்ச பலத்தினால உலகத்தை ஜெயிக்க முடியுமா? நம்முடைய மாம்ச வைராக்கியத்தினால பாவத்தை ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த பாவத்தையும் உலகத்தையும் பிசாசையும் சோதனையும் ஜெயிக்கனா நம்முடைய லைஃப்பில் மிக அவசியமான ஒன்று ஜெபம். நமக்கு உதாரணமே இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் ஜெபம் பண்ணினார், அவர் ஜெயித்தார். யோவான் 16:33 உலகத்தில் பத்திரம் என்று திடன்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்படி ஜெயித்தா? ஜெபித்து ஜெயித்தா. ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஜெயிப்பீங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தோற்று போவோன்னா நம்முடைய இருதயம் வேதனைப்படும். இதுவரைக்கும் எந்தென்ன காரியத்திலலாம் நீங்கள் தோற்று போயிருக்கீங்களோ அத்தனை காரியத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். வேதாகமத்தில் ஒரு மனுஷனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று பார்க்கிறோம். வேறு யாரும் இல்லை, தானியேல் தான். தானியேல் 6வது அதிகாரம் 28வது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தரியு ராஜா ஆண்ட ராஜபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. இப்போ தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்ததற்கு ரகசியம் என்ன? அதே அதிகாரத்தில் இருக்கிறது. தானியேல் 6வது அதிகாரம் 10வது நீங்கள் வாசித்து பார்த்தா, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்ட பின்பும் தானியேல் தன் வழக்கமாய் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து அவன் ஜெபம் பண்ணுகிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்மளும் ஆண்டவருக்கு நேராக ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெயம் பெறலாம். முழு வேதாகமத்தையும் வாசித்து பாருங்க, யாரெல்லாம் ஜெபிச்சிருக்கிறாங்களோ அவங்க ஜெயம் எடுத்திருக்கிறாங்க. யாக்கோப் போராடி ஜெபித்தான். இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவன் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. இன்னைக்கு நீங்களும் போராடி ஜெபம் பண்ணுங்க, விடாப்பிடியாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன், எனக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டேன். யாக்கோப்பை போல போராடி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கட்டளையிடுவா. ஒரு சகோதரர் அவரை சந்தித்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, பிரதர், இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் அண்ணன், என் அக்கா எல்லோரும் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இயேசு தான் எனக்கு பெருசுன்னு சொல்லி நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். ஆனால் என்ன பண்ணுவது தெரியலை, சாப்பிடணுமே, என்ன செய்வது என்று சொல்லி தெரியலை. ஒரு சின்ன கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். கர்த்தர் என்னை ஜெபிக்க வைத்தா. இரவு வேலையில் கடை வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கடைக்குள்ளே படுத்திருப்பேன். அந்த கடைக்குள்ள புழுக்கமாக இருக்கும், அதோடு எழும்பி ஜெபிப்பேன். கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை உயர்த்தினா, கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதித்தான். அதே பிஸ்னஸை கர்த்தர் என் கையில் கொடுத்தான். இன்றைக்கி கர்த்தர் எல்லாத்துக்கும் மேலாக, எங்களுடைய குடும்பம் எல்லாத்துக்கும் மேலாக என்னை ஜெயமாய், என்னை ஆசீர்வாதமாய், என்னை மகிமையாய் உயர்த்தி வைத்திருக்கிறான். காரணம், அவர் சொன்னா, நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், அவ்வளவுதான். எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, எனக்கு ஞானம் இல்லை. ஜெபிக்க ஆரம்பித்தேன். இப்போ தெரியுமா, அழகாக நான் பைபிள் படிப்பேன்னு சொல்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, 3 வேளை ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கருத்தாக ஜெபம் பண்ணுங்க,
விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்க. எஸ்தரை போல ஜெபம் பண்ணுங்க, தாவீதை போல ஜெபம் பண்ணுங்க, எலியாவை போல ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு ஜெபாவியை தாங்கன்னு சொல்லுங்க, உங்கள் காரியம் ஜெயமாயிருக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யார் யாரெல்லாம் எனக்கு ஜெயம் வேணும்னு கேட்குறாங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் என் தேவனாகிய கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவீராக. நீர் அப்படி செய்கிற உன்னத கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.